குருக்ஷேத்திர போருக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, போரில் பீஷ்மர், துரோணர், கர்ணன் போன்ற பராக்கிரமசாலிகளை வெல்ல வேண்டுமானால் உனக்கு பாசுபதாஸ்திரம் அவசியம் தேவை. அது இல்லாவிட்டால் உன்னால் பெரும் வீரர்களை வெல்ல முடியாது. எனவே மலைமேல் உள்ள அடர்ந்த காட்டில் தவமிருந்து நீ சிவனிடமிருந்து பாசுபதாஸ்திரம் பெற்றுவான்னு சொல்ல, உடனே அர்ஜுனன் மலைமேல் இருக்கும் அடர்ந்த காட்டில் சிவனை நோக்கி தவம் இருக்காரு. ஒரு நாள் ஒரு பெரிய காட்டுப்பன்றி அர்ஜுனன் கிட்ட வந்து அர்ஜுனன் தவத்தை கலைக்க பாக்குது. அர்ஜுனனும் முடிந்தவரை அந்த காட்டுப்பன்றியை கண்டுக்காம தவத்துல மூழ்கி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் தவம் செய்ய முடியல. கண்ணை திறந்த அர்ஜுனனுக்கு பன்றி மேல் கோபம் வருது. தன் வில்லில் அம்பை சொருகி பன்றி மேல் எய்துறாரு. பன்றி கத்திக்கிட்டே உயிரை விடுது. பன்றி அருகில் போன அர்ஜுனனுக்கு ஆச்சரியம். காரணம், தன் அம்பு போலவே இன்னொரு அம்பும் பன்றியை தைத்திருந்தது. அப்ப பின்னாடி அர்ஜுனன் திரும்பி பார்க்க ஒரு வேடன் நடந்து வராரு. வேடன் சொல்றாரு, ஐயா, நான் தான் பன்றியின் மீது முதல் அம்பை எய்தேன். பன்றி என்னுடையதுன்னு சொல்ல, அர்ஜுனனோ, வேடுவரே, முதலில் தைத்த அம்பு என்னுடையதுன்னு சொல்ல, ரெண்டு பேருக்கும் வாய் சண்டை மாறி மல்யுத்தம் ஆகுது. அர்ஜுனன் எப்படி சண்டை போட்டாலும் அந்த வேடனை ஜெயிக்கவே முடியல. அப்ப அர்ஜுனன் மனசுக்குள்ள கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, வாசுதேவரே, என்ன இது, ஒரு வேடுவனிடம் நான் மாட்டிக்கொண்டேனே சொல்ல, கிருஷ்ணர் சொல்றாரு, வந்தவரிடம் அவர் யார் என்று பொறுமையோடு அன்பாக கேள், பதில் சொல்வார்னு சொல்ல, உடனே அர்ஜுனன் வேடன் காலடியில் மண்டி போட்டு தாங்கள் யாருன்னு கேட்க, அதுக்கு வேடன் மாபெரும் உருவம் எடுத்து சிவனாக மாறுறாரு. அப்பதான் அர்ஜுனனுக்கு வந்தது சிவன் புரிஞ்சுது. சிவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அதன் பிறகு சிவன் பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் கிட்ட கொடுத்துட்டு போறாரு.